27 அப்படின்னு கொடுத்து வாங்கியிருக்காரு. ரிஷப் பண்ட்டுக்கு எப்படி நிம்மதி இருக்குமா? டு பி ஆனஸ்ட் வந்துட்டு ஒரு ஐடி ஃபீல்டு இதுல இது பண்ணோம்னா ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல ஒரு அதிக சேலரிக்கு போய் மாட்டின ஒரு எம்ப்ளாயியா தான் ரிஷப் பண்ட் இருக்காரு. கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் வந்து பிஜிடில இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இது நடந்திருக்கும்ல, இவங்கிட்ட போய் மாட்டினியடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குமோன்னு தோணுச்சு. அண்ட் அந்த மாதிரி ஒன்று ஃபீல்ட்ல பண்ணிட்டு அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு வேற அவரை கூப்பிட்டு ஒரு லஞ்சுக்கு இன்வைட் பண்ண மாதிரி அதெல்லாம் வேற பண்ணிட்டு. எஸ் ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ட் நீங்க வந்து ஒரு பிரைம் பிளேயர் அடுத்த 10 வருஷம் ஆட போற எல்லாமே நியாயம். பட் நீங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சொல்லவே முடியல. ஏன் சொல்றேன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒன்னே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. லா ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு கிரிக்கெட்ல. இப்ப நீங்க 3 சீசன் ஆடுறீங்க, ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஆடுறீங்கன்னா நீங்க வந்து 2 சீசன் தான் குவாலிஃபை ஆவீங்க. அந்த ஒரு சீசன் நீங்க குவாலிஃபை ஆகாதது வந்து இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். முதல் 2 வருஷம் நல்லா பண்ணிருக்கீங்க, பிளே ஆஃப் கூட்டு போயிருக்காரு கேஎல் ராகுல். சோ 3rd சீசன் நீங்க பிளே ஆஃப் போல ஒரு பேக் டைமா இருக்கு அப்படின்றப்போ அவரை சாக் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமான விஷயமே கிடையாது.